வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கணேசனுடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். ரொம்பவே சூப்பராக சுஜ்ஜி ரவாவில் ஒரு புட்டு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி புலாவ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கண்டிப்பாக வேணும், ட்ரை நட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்டு சுல்தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட், கிஸ்மிஸ், அப்புறம் வந்துட்டு ஆல்மண்ட், பிஸ்தாச்சியோ, ஹோல் கரம் மசாலா, ஸ்லைட்ஸ்டு ஆனியன், க்ரீன் சில்லி, பொமக்ரேட் சீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸு, எண்ணெய், நெய், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, பால், பாஸ்மதி ரைஸ், உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் பண்ணும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க, புதினா போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாமா? எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்துட்டு ஹோல் கரம் மசாலா, பே லீவ்ஸு, 2 காடமும், பட்டை, கிராம்பு, இதை போட்டுட்டு நட்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நட்ஸு, இந்த முந்திரி பருப்பு நல்லா கலர் வந்த உடனே ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி, இந்த வெங்காயம் நல்லா அந்த முந்திரி பருப்பு கலருக்கே கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கேர்டு போடலாம். கேர்டு இல்லாதவங்க வந்துட்டு பால் போட்டு அப்படியே. இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, ரைஸையும் போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு பால், பால் போட்டிருக்கோம், கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு, இது நல்லா கொதித்து ரைஸ் கொஞ்சம் மேலே வந்து ஆஃப் டன் வெந்ததுக்கப்புறம் அப்புறமா மூடி போடலாம். இது வந்து தம் போடுவோம் இல்லையா கடைசியாக, அப்போ போடுவோம். ரைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தெரியும் போதுமா நம்ம இந்த இது வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை பட்டாணி, கொஞ்சோண்டு நெய், இதை வந்துட்டு மூடி போட்டுட்டு ஃபயர் ஸ்லோவில் வச்சோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து குக் ஆகிடும். ஏன்னா இப்போயே குக் ஆகிருக்கும், முழுசாக குக் ஆகிடும். இப்போ வந்துட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் வர வேண்டாம், விசில் விடுற அளவுக்கு விட தேவையில்லை. இப்போ வந்துட்டு மேலே அந்த பொமக்ரேட் சீடு இருக்கு இல்லையா, கொஞ்சம் பொமக்ரேட் சீடு போட்டு சஃப்ரான் கொஞ்சம் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி விடலாம்.
நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட காஷ்மீரி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்றேன். ஹஸ்பண்டும் ஆசைப்படுவார். கூப்பிடுங்க வாங்க வாங்க சார். தேங்க்யூ. உங்கள் மனைவி வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இல்லாமல் எனக்கு காஷ்மீரி புலாவ் பண்ணி கொடுங்க, நாங்கள் வெளியில் போனோம், போய் சாப்பிடும்போது அது போட்டிருந்தனால எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கிறதுனால அதை போடாமல் வித்தவுட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு காஷ்மீரி புலாவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்திராம்மா நீங்கள்? உப்புலாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக எல்லாமே. காஷ்மீரி புலாவ் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி, முந்திரி, உலர்ந்த திராட்சை, பாதாம், பிஸ்தா, கரம் மசாலா பொருட்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், மாதுளம் பழ விதை, பச்சை பட்டாணி, எண்ணெய், நெய், குங்குமப்பூ, பால், உப்பு. செய்முறை: குக்கரில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கரம் மசாலா பொருட்களை சேர்த்து முந்திரி, பிஸ்தா, திராட்சை, பாதாம், வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் அரிசி சேர்த்து அதோடு தேவையான அளவு பால் மற்றும் தண்ணீர், உப்பு சேர்த்து 3/4 பதம் வேகும் வரை விடவும். அரிசி பாதி வெந்து வரும்போது பச்சை பட்டாணி, நெய் சேர்த்து மிதமான தீயில் மூடி போட்டு 10 நிமிடம் வேகவிட்டு எடுக்கவும். இறுதியாக மாதுளம் பழ விதை, குங்குமப்பூ, நெய் சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்பொழுது காஷ்மீரி புலாவ் தயார்.